السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إليه ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் பேரொருளால் புனித மிகுந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் புனிதம் நிறைந்த குர்ஆனுடைய விளக்க உரை தஃப்சீரை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 31வது அத்தியாயத்தில் 14, 15 ஆகிய 2 வசனங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில கருத்துக்களை பதிவேற்றம் செய்திருக்கிறான். இந்த வசனத்தினுடைய விளக்க உரையை தஃப்சீராக நாம் இன்றைய தினத்திலே அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, வஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து நாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம், அவர்களுக்கு வசியத்து செய்திருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அவனுடைய தாய் அவனை பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பெற்றோர்கள் குறித்தான இந்த 2 வசனத்திலே சில விஷயங்களை பதிவேற்றம் செய்கிறான். இது சார்ந்த சில விளக்க உரைகளை நாம் இன்றைய தினத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருமறை குர்ஆனும் இஸ்லாமிய மார்க்கமும் பெற்றோர்கள் குறித்தான எக்கச்சக்கமான நபி மொழிகளை, மார்க்கம் சார்ந்த சில கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய சில சாராம்சங்களை கற்றுத்தருகிறது. உலகத்திலே எந்த மதமும் மார்க்கமும் கொள்கையும் சித்தாந்தமும் சொல்லித்தராத அளவிற்கு பல்வேறு சங்கைப்படுத்தக்கூடிய நிகழ்வை இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களோடு இணைத்து கூறுகிறது. அந்த பெற்றோர்கள் விஷயத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான அணுகுமுறையை அவன் செய்ய வேண்டும், பெற்றோர்கள் குறித்து இஸ்லாம் எவ்வளவு விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி பேசியிருப்போம், கேட்டிருப்போம். அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை மட்டும் இங்கே பதிவேற்றம் செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை வைத்து சொல்ல சொன்னான், பெற்றோர்களை சபிப்பவன் அவன் பெரும் பாவத்தை செய்த அநியாயக்காரனாக பார்க்கப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலேயே நான் நட்பு கொள்வதற்கு தகுதி படைத்தவர் யார், உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கணும், ஒருத்தரை அதிகமாக பாசத்தை செலுத்தணும் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர், உம்முக்க உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 2வது யார் அல்லாஹ்வின் தூதரே? உம்முக்க உன்னுடைய தாய், 2வதும் உன்னுடைய தாய் தான். 3வது யார் அல்லாஹ்வின் தூதரே? அந்த சஹாபி இன்னும் விடவில்லை. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முக்க உன்னுடைய தாய் தான் என்று 3வது முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 4வது முறை அந்த மனிதர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் உன்னுடைய தகப்பனார், தந்தை என்று சொன்னார்கள். உலகத்திலே பெற்றோர்கள் என்பவர்கள் எல்லாரையும் காட்டிலும், கட்டின மனைவியை விட, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நம்முடைய அண்ணன் தம்பியை விட, அக்கா தங்கச்சியை விட, சொந்த பந்தத்தை விட, நட்பு வட்டாரத்தை விட, குடும்பத்தை விட, உறவினர்களை விட, எல்லாரையும் விட உலகத்திலே அதிகப்படியான நேசத்தை செலுத்துவதற்கு தகுதி படைத்தவர்கள் நம்முடைய தாய் தந்தை என்று இஸ்லாமிய மார்க்கம் புகழாரம் சுட்டுகிறது என்றால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனம் நமக்கு எடுத்து இயம்பப்படுகிறது. குர்ஆனுக்காகத்தான் ரமலானிலே நாம் நோன்பு வைக்கிறோம். அந்த குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிற ஒரு மகத்தான வாழ்க்கையிலே பேண வேண்டிய ஒரு மிகப்பெரிய அமல் என்றால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை, அவர்களிடத்தில் பேசக்கூடிய தன்மை, அவர்களை பராமரிக்கக்கூடிய நிலை, அவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு நிலை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நிலை, அவர்களுக்கு அனுசரணை செய்யக்கூடிய ஒரு நிலை, அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நிலை. இதை ஒரு முஸ்லிம் சாகிற வரைக்கும் ஒன்று பெற்றோர்கள் இறக்கணும் அல்லது இந்த மனிதன் இறக்கணும். கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஒரு முஸ்லிம் எந்த காரணத்தை கொண்டும் அவன் புறக்கணித்து விடக்கூடாது.
மாறு செய்து விடக்கூடாது, அதை ஏளனமாக நினைத்து விடக்கூடாது, அவர்களை இழிவாக கருதி விடக்கூடாது என்று இஸ்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இன்னும் சில வசனங்களிலே சொல்லித் தரும் பொழுது 17வது அத்தியாயம் 23வது வசனம் 24வது வசனம் இது மாதிரியான வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசும் பொழுது நமக்கு சொல்லித் தருகிறான், ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி சீ என்று கூட நீ சொல்லிடாத, சீ அப்படின்னு கூட சொல்லிடக்கூடாதாம். அல்லாஹ் இந்த அளவிற்கு ஒரு பெற்றோர்கள் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு உனக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, உனக்காக சிரமப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை நோக்கி சீன்ற வார்த்தையை கூட சொல்லிடாத என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே சங்கை மிக்க வார்த்தைகளை நீ பயன்படுத்து. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாமா போங்கம்மா அப்படின்ற மாதிரி கண்ணியமிக்க வார்த்தைகளை அவர்களிடத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தி சொல்லி தருகிறான். 24வது வசனம் அதே 17வது அத்தியாயத்தில் 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மிர் ரஹ்மா, அவர்களுக்காக உன்னுடைய பணிவு என்ற அந்த சிறகை நீ அவர்களுக்காக தாழ்த்து, அவர்களுக்காக நீ இறங்கி போ அப்படின்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தி சொல்லி தருகிறான். இப்போ குர்ஆனும் சரி, ஹதீஸுகளும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையும் சரி, நமக்கு கற்றுத் தருகிற மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் அமல் என்றால் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. இதை குர்ஆனும் நமக்கு என்ன செய்கிறது, அதிகப்படியாக சொல்லித் தருகிறது. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அல்லாஹ் குர்ஆன்ல எந்த வசனத்திலுமே இந்த மாதிரி சொல்லி தந்தது இல்லை. யாரை குறித்தும் யாருடைய தியாகத்தையும் இந்த அளவுக்கு போற்றி புகழ்ந்தது கிடையாது அல்லாஹ். ஆனால் இந்த வசனத்துல சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அல்லாவே சொல்கிறான். இது ஏதோ டாக்டர் சொன்னா பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா உங்க அம்மா உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா, இப்படின்ற மாதிரி தாய் தந்தையினுடைய மகத்துவத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி சொல்லுவான், அல்லது மற்றவர்கள் சொல்வார்கள். படைத்த இறைவன் ஒன்றை சொல்கிறான், படைத்த இறைவனே சொல்கிறான், சாதாரணமா சுமக்கலடா, சாதாரணமா சுமக்கல, லேசா சுமந்துட்டு போகல, சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டாங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டாங்க. இப்படி படைத்த இறைவனே இறங்கி வந்து நமக்கு கற்றுத்தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்றால் இந்த பெற்றோர்கள் குறித்தான விஷயம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி தரும் பொழுது நமக்கு சேர்த்து சொல்லி தருகிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் அனுசரணையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி தந்து விட்டு சொல்கிறான், அனிஷ்குர்லி, உங்களுக்கு பாலூட்டக்கூடிய அந்த காலம், மறக்கக்கூடிய ஆண்டுகள் என்பது 2 வருஷம். 2 வருஷம் உங்களுக்காக அவர்கள் பால் கொடுப்பார்கள், வயிற்றுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், பால் அருந்த விடுவார்கள். அதனால் அனிஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், ஒலி வாலிதைக்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தை, ஒரு கிரேடை, ஒரு தர்ஜாவை, ஒரு இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பெற்றோர்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பத்திலா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை துல்லியமா நுணுக்கமா நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே உள்ள விளக்க உரையே அதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிற அழகான ஒரு விஷயம், எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய இன்னொரு கோணம் இருக்கிறது. நன்றி செலுத்துதல் என்றால் அல்லாஹ் தனக்கும் நன்றி செலுத்த சொல்கிறான், பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த சொல்கிறான். ரெண்டும் ஒன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி செய்யணுமா? இப்ப அல்லாஹ்வை நாம வணங்குகிறோம், அவன் நம்மை படைத்திருக்கிறான், இந்த நொடி பொழுதிலே நம்முடைய உயிர் நாடி துடித்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இறைவனுடைய நாட்டம் தான், இறைவன் தந்திருக்கிற பிச்சை தான். படைத்தவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நியாமத்துகளை, அருட்கொடைகளை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இறைவா, நீ எவ்வளவோ எனக்கு உதவி செஞ்சிருக்கிற, எவ்வளவோ எனக்கு கருணை காட்டியிருக்கிற, இந்த நொடி பொழுது வரைக்கும் எனக்கு உயிர் பிச்சை தந்திருக்கிற, நான் என்னென்ன பாவத்தை செஞ்சிருக்கிறேன், என்னென்ன தீமையை செஞ்சிருக்கிறேன், இப்படின்ற மாதிரி செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மை. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியாமத்துகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை புகழணும், துதிக்கணும், பிரார்த்தனை செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். இதையெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி செலுத்துதல். பெற்றோர்களுக்கு என்ன நன்றி செலுத்தணும்? அவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், அவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும், அவர்களுக்கு சாப்பிட்டியா, என்னம்மா, என்ன உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதா, இது மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை செய்யணும். அவர்கள் முதுமை நிலையை அடையும் பொழுது அவர்களுக்கு ஊந்து சக்தியாக, ஊன்று கோலாக ஒரு மகன் இருக்க வேண்டும், ஒரு மகள் இருக்க வேண்டும். இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் எல்லாம் இல்லை, எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மூமினாக பிறந்த, மூமினாக இருக்கக்கூடிய, முஸ்லீமாக தன்னை உலகத்திலே அறிவித்துக் கொண்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், உன் பெற்றோர்களுக்கு நீ பணிவிடை செய்வதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி செலுத்துதல். அதுதான் நன்றி கடனே. இன்றைக்கு பெற்றோர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது?
ஏனோ தானோ என்று எடுத்தெறிந்து பேசுகிறார்கள் பிள்ளைகள். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ. வெட்டி வீசக்கூடிய முறையை கையாளுகிறார்கள், கடும் போக்கை கையாளுகிறார்கள், சபிக்கிறார்கள், இழிவாக நினைக்கிறார்கள், தாழ்வுபடுத்துகிறார்கள், துரத்தி அடிக்கிறார்கள். கவனிக்கிறது கிடையாது, கண்காணிக்கிறது கிடையாது, பாதுகாக்கிறது கிடையாது, பேணுறது கிடையாது, பராமரிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்த சமூகத்திலே எவ்வளவு அவல நிலைகள் இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்க. இந்த குர்ஆனுடைய விளக்க உரைனா, இந்த விளக்க உரை விளக்கமாக தெரிந்து கொண்டால் மட்டும் பத்தாது, செயல்பாட்டிலே கொண்டு வரணும். இந்த குர்ஆனுக்காகத்தான் நோன்பு, இந்த குர்ஆனுக்காகத்தான் இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு, எல்லாமே இந்த குர்ஆனுக்காகத்தான். அப்பேற்பட்ட இந்த குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற மகத்தான இந்த அமலை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் இதை விட ஒரு துர்பாக்கியமான நிலை எதுவுமே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு மனிதர் போருக்காக அனுமதி கேட்கிறார். போர் புரியறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உனக்கு தகப்பன் இருக்கிறாங்களா, பெற்றோர் இருக்கிறாங்களா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் நீ பணிவிடை செய். இதை விட அது மேலானது என்பதை போன்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டக்கூடிய முறையை நீங்கள் பாருங்கள். பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையை விட்டுவிட்டு நீ போர்க்களத்திலே உன்னை அர்ப்பணித்தாலும் சரிதான், அது சிறந்தது அல்ல. நீ அர்ப்பணம் செய்கிறது, நீ சமர்ப்பணம் செய்கிறது உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து தந்த உன் பெற்றோர்களுக்காக. அவர்களுக்காக நீ என்ன செய்? அவர்களுக்கு போய் பணிவிடை செய், அவர்களுக்காக தியாகம் செய், அவர்களுக்காக போய் நீ உழைத்து நில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டக்கூடிய செய்திகளை எக்கச்சக்கமான ஹதீஸ் கரந்தங்கள்ல நம்மளால் பார்க்க இயலுகிறது என்றால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை கொண்டு நமக்கு எந்த மாதிரியான வலியுறுத்தல்களை கற்றுத் தந்திருக்கிறான். இன்னும் சொல்றதா இருந்தா, பெற்றோர்கள் அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்காக செய்யக்கூடிய அமல்களை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தருகிறது. அவங்களுக்காக உட்கார்ந்து தொழ முடியாது, அவங்க குர்ஆன் ஓதாமல் இறந்துட்டாங்க, அவங்களுக்காக உட்கார்ந்து குர்ஆன் ஓத முடியாது. ஆனால் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய தர்மம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷனை பின்தொடரக்கூடிய அமல் என்ன தெரியுமா? நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மம், பயனளிக்கக்கூடிய கல்வி. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, வலதுன் சாலிஹ், சாலிஹான பிள்ளை அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை. பிள்ளை என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, வலதுன் சாலிஹ், சாலிஹான பிள்ளை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லா கண்காணிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அமல்களில் இதெல்லாம் ஒன்று. உயிரோடு இருக்கும்போது நட்பு பாராட்ட வேண்டும் என்று கற்றுத்தந்த இஸ்லாமிய மார்க்கம், செத்த பிறகும் இறந்த பிறகும் உன் தாயை உன் தந்தையை நீ மறக்காதே. நீ மரணிக்கும் வரைக்கும் மறக்காதே, நீ இறந்து போகிற வரைக்கும் நீ மறக்காதே. அவர்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டே இறைவா, என் தாய் தந்தையை நீ மன்னிச்சிரு, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையை சிறப்பாக்கித்தா, அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை நீ அழகாக்கித்தா, நரகத்தை விட்டு அவர்களை காப்பாத்து, அவர்கள் செஞ்ச பாவத்தை நீ மன்னிச்சிரேன் என்று கேட்கிறது ஒரு முஸ்லிமுடைய கடமை. இறந்த பிறகும் சாலிகான பிள்ளை செய்யக்கூடிய துவா, ஒரு பிரார்த்தனை பெற்றோர்களுக்காக பயனளிக்கும், பலனளிக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது என்றால், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், யோசித்து பாருங்கள். இந்த சமுதாயத்தினுடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த வசனத்தினுடைய விளக்கம் இவ்வளவும் இருக்கிறது, உள்ளே அத்தனை விஷயங்களும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற ஆகச்சிறந்த ஒரு அமலாக இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஒரு மனிதர் அவர் தன்னுடைய தகப்பனை அடிமையாக பெற்றுக்கொண்டு அந்த அடிமையை அவர் விலை கொடுத்து வாங்கி அந்த விடுதலை செய்யக்கூடிய நிலை, அந்த தகப்பனை அடிமையாக இருந்து அடிமையை விலை கொடுத்து வாங்கி, அதாவது தகப்பனை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்கிறார் தெரியுமா? இப்பதான் ஒரு தகப்பனுடைய அந்த தியாகத்திற்கு ஈடு கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தூதரை வைத்து சொல்லுகிறான் என்று பாருங்கள். பெற்றோரை திட்டுபவன் பெரும்பாவம் செய்து விட்டான், பெற்றோர்களை சபிப்பவன் பெரும்பாவம் செய்து விட்டான். ஏன் இவ்வளவு விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் துல்லியமாக வரையறுத்து தருதுன்னா ஏன்? எதுக்கு? சமுதாயம் இதிலே துல்லியமாக இருக்கணும், பேணுதலாக இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும், சுதாரிப்போடு இருக்கணும். எந்த காரணம், இந்த உலகத்துல எதுனாலும் தடைக்கெல்லாம் வந்து நிற்கலாம், எதுனாலும் இடையூறா வந்து நிற்கலாம், தடுக்கலாம். நம்மளை பெற்றோர்கள் குறித்து, அவங்க தாய் தந்தை குறித்து ஏளனமாக நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனுஷன் ஒரு மாதிரி இருப்பான். என்னைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டானோ அன்றையிலிருந்து அடுத்து அவனுடைய அந்த நிலை, அவனுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாறிடும். அவன் அதுநாள் வரைக்கும் நினைத்த வாழ்க்கை ஒன்றாக இருக்கும்,
அதுக்கு பிறகு அவன் வாழக்கூடிய வாழ்க்கை வேறு மாதிரியாக இருக்கும். அதிலே ஒரு மனிதன் தவற விடுகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றோர்கள். மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு, பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு, இவர்களுடைய நலனின் மீது அக்கறை கொண்டு கொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கவில்லை, தடை செய்யவில்லை. அதே நேரத்தில் திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் தாய் தந்தையை தலைக்கு மேலே தூக்கி வைத்து ஆடிய ஒரு முஸ்லிம், ஒரு மகன், ஒரு பிள்ளை, திருமணத்திற்கு பிறகு அவர்களை வேண்டா வெறுப்பாய் பார்க்கிறான் என்றால் இது எந்த மாதிரியான நிலை? எப்படியாக சமுதாயம் கட்டமைக்கப்படுகிறது என்று யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அடுத்தவர்களுடைய தாய் தந்தையை கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், தன்னுடைய தகப்பனை தாயை அவன் கண்ணியமாக பேசுறது கிடையாது. வா போ இப்படின்ற மாதிரி வேண்டாய் வெறுப்பாய் பேசக்கூடிய ஒரு நிலை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டு அவர்கள் இவர்களுடைய தாயை அவரும், அவருடைய தாயை இவரும், இவருடைய தகப்பனை அவரும், அவருடைய தகப்பனை இவரும் மாற்றி மாற்றி திட்டி பேசுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே இவர்கள் தங்களுடைய தகப்பன் தாயை திட்டியவர்களை போன்றவர்கள் தான். ஏன் இதை இஸ்லாமிய மார்க்கம் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? உன் தாய் தந்தையை திட்டினதுக்கு சமந்தான். அடுத்தவருடைய தாய் தந்தையை திட்டாத, அடுத்தவருடைய தாய் தந்தையை ஏளனப்படுத்தாத. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் அந்த சபையில நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் பெற்றோரை திட்டுவான், அல்லாஹ்வின் தூதரை பெற்றோரை திட்டுவானா? ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் கேட்டாங்களே. இது காட்டுற செய்தி. இந்த கேள்வியே நமக்கு புரியலையா? சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க தன்னுடைய தாய் தகப்பனை, தன்னுடைய பெற்றோர்களை. இன்னைக்கு பெற்றோர்களை திட்டுறது தான் அசால்ட் ஆகி போச்சே, சாதாரணமாகி போச்சே. அவர்களை இழிவா பேசுறது, தரக்குறைவா நடத்துறது, அவர்களை கேவலப்படுத்துறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, ஒழுங்கான உணவு கொடுக்கறது கிடையாது, உடை கொடுக்கறது கிடையாது, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது கிடையாது, பராமரிக்கிறது கிடையாது. எந்த அக்கறையும் இல்லையே இல்லையே. சமுதாயம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நம்ம நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? இரவு நேரத்தில் நின்று வணங்கி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் இந்த வணக்கத்தினுடைய மைய கருவாகவே குரானைத்தான் வச்சிருக்கிறான். அந்த குரான் நமக்கு கற்று தந்திருக்கிற மகத்தான பண்பை விட்டுவிட்டு, அதை செயல்படுத்தாமல் புறக்கணித்து விட்டு, நாம் நோன்பு வைத்தும் புண்ணியம் இல்லை, தொழுகை செய்தும் புண்ணியம் இல்லை, நாம் பசியோடு தாகத்தோடு நாட்களை கழித்தும் புண்ணியம் இல்லை, லைலத்துல் கதிரிலே நின்று அழுதும் புண்ணியம் இல்லாமல் போய்விடும். அடே, குரானுக்காகத்தான் நோன்பு, குரானுக்காகத்தான் தொழுகை. அந்த குரான் உனக்கு கற்றுத்தந்த பண்பை நீ விட்டுவிட்டு யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் பார்ப்பான்ல. யோசிச்சு பாருங்க. அவ இந்த மாதிரியான சிந்தனையை நாம் உள்ளத்திலே ஏந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு பயந்து முதல்ல அந்த வசனத்தை உள்ளத்திலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். 31வது அத்தியாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அதே வசனத்தை தான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 14வது வசனம், 15வது வசனம், அதையெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஓசைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை குறித்து வசியத்து செஞ்சிருக்கிறோம். வசியத், அவர்களை காப்பாத்து, அவர்களை பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பு. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவர்கள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு தான் உன்னை பெற்றெடுத்தார்கள், சாதாரணமாய் பெற்றெடுக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்து விட்டேன். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான், பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ரசூலுல்லாஹ் ஒரு வரலாற்றை என்ன செய்தார்கள் சொல்லி தந்தாங்க. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறு அல்ல. ஒரு 3 நபர்கள் ஒரு குகையிலே மலைக்காக ஒதுங்குகிறார்கள். மலைக்காக ஒதுங்கிய பொழுது கடுமையான மழை பெய்து அந்த குகையினுடைய வாசல் மூடுது. 3 பேர் உள்ளே சிக்கி கொண்டிருக்கிறாங்க. 3 பேரும் முடிவெடுத்துக் கொள்கிறார்கள், நாம் வாழ்க்கையிலேயே செஞ்ச பெரிய அமலை அல்லாஹ்விட்ட முறையிட்டு இந்த குகையினுடைய வாசலை நம்ம திறக்க சொல்லுவோம். அல்லாஹ் செய்வான், கண்டிப்பாக செய்வான். முழு ஈமானோடு அல்லாஹ்வை சார்ந்து அந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். 3 பேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தான், காப்பாற்றினான். அந்த குகையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தான். அதிலே ஒரு மனிதர், 3 நபர்கள், அது பெரிய செய்தி. அதிலே ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை, தன் வாழ்நாளிலேயே செய்த மிகப்பெரிய ஒரு அமலை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். அதை வசீலாவாக வைக்கிறார். இறைவா, உனக்காக நான் செஞ்சேன். என்ன செஞ்சேன் தெரியுமா? என் தாய் தந்தையை நான் வாழ்நாள் முழுக்க பேணி பாதுகாத்து வந்தேன். நான் எப்பொழுதுமே அவர்களுக்காக பாலை கறந்து கொண்டு வந்து அவர்கள் பருகிய பிறகுதான்
நான் பருகுவேன், என் பிள்ளைக்கு கொடுப்பேன், என் மனைவிக்கு கொடுப்பேன், அதற்கு பிறகுதான் தூக்கம். இறைவா, ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் நான் பால் கறந்து வருவதற்கு முன்பாக கொஞ்சம் தாமதமாகிருச்சு. பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க, உறங்கிட்டாங்க. ஐயோ, வழக்கத்துக்கு மாற போகக்கூடாதே, நம் தாய் தந்தை எந்திரிச்ச பிறகுதான் நம்ம இந்த பாலை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு நம்ம பருகணும், அதுக்கு பிறகு பிள்ளை கொடுக்கணும். மனைவிட்ட சொல்லி அப்படியே பிள்ளைகளை தாக்காட்டி கொண்டு அப்படியே அவர்களுடைய நேரத்தை கழித்து கொண்டு பசியோடையே இறைவா என் பிள்ளைகளை நான் உறங்க வைத்தேன். என் பெற்றோர்களும் உறங்கினார்கள், நான் உறங்கவில்லை இறைவா. என் பெற்றோர்கள் எழுந்திருச்சு வர்ற வரைக்கும் நான் அப்படியே இருந்தேன், பசியோடு இருந்தேன். என் மனைவி பசி, என் பிள்ளைகள் பசியோடு உறங்குகிறார்கள். இறைவா, நான் உனக்காக செய்தேன். என் பெற்றோர்களை, என் தாய் தந்தையை நான் கவனித்தேன் என்றால், காப்பாற்றினேன் என்றால், அவர்களுக்கு அனுசரணை செய்தேன் என்றால் உனக்காக செய்தேன் இறைவா, உனக்காக செஞ்சேன். உன்னிடத்துல நன்மை எதிர்பார்த்து நான் செஞ்சேன். அவர்கள் எந்திரிச்சாங்க, அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சேன், அந்த பாலை எடுத்து எப்போதும் போல கொடுத்தேன். அவங்க எடுத்து பருகுனாங்க. மீதம் உள்ளதை தான் நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்கு பகிர்ந்து கொண்டோம். இறைவா, உண்மையிலேயே நான் இந்த அமலை, என் பெற்றோரை பாதுகாத்தது உனக்காக இருக்கும் என்றால், உனக்காக நான் இதை செஞ்சேன் என்றால், அது உண்மை என்றால், அது சத்தியம் என்றால், இறைவா இந்த குகையினுடைய வாசலை திறந்து விடு. இப்படி அந்த பிரார்த்தனை முன்மொழியப்படுகிறது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த மூவரின் வாழ்க்கையிலேயும் அவர்கள் செய்த பெரிய அமலை அந்த இடத்திலே நினைவு கூறுகிறார்கள். இவரும் நினைவு கூறுகிறார். அந்த குகையினுடைய வாசல் டோர் ஓப்பன் ஆன மாதிரி குகை ஓப்பன் ஆகுது. வாழ்நாளிலே இதெல்லாம் நம்ம பெரிய அமலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான்டா அமல், இப்படித்தான் இருக்கணும். அவர் தேர்ந்தெடுத்து பார்க்குறாரு, என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச மிகப்பெரிய அமல் என்று இதை தூக்கி நிறுத்துறாரு பாருங்க. இதில் இல்லையா படிப்பினை? நம்ம சமுதாயம் தானே, நம்ம உம்மத்து தானே, நம்முடைய தாய் தந்தை தானே, நம்ம பாதுகாக்காட்டா வேற யார் பாதுகாக்க போறா? இன்னைக்கு சமூகத்தில் இன்னொரு நிலையும் வந்துருச்சு. ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பெற்றோர்களை பராமரிக்கிற அந்த பொறுப்பு இருக்கிறது, பெண் பிள்ளைகளுக்கு இல்லை என்பதை போன்று சமூகத்திலே ஒரு அவல நிலை. பெண்களை பெற்றெடுத்தவர்களும் அந்த பெற்றோர்கள் தானே. ஆண் பிள்ளைகளை எப்படி பெற்றெடுத்தாங்களோ, ஆண் பிள்ளைகளுக்கு என்ன வலியை சுமந்தாங்களோ, வலியோடு சுமந்தாங்களோ, கஷ்டப்பட்டாங்களோ, சிரமப்பட்டாங்களோ, அதே மாதிரியான பெண் பிள்ளைகளுக்கு அதே 10 மாசம், இங்கேயும் 10 மாசம், அதே மாதிரி தான் எல்லாமே. ஆணுக்கு எப்படி பெற்றோர்களை பராமரிக்கிறது கடமையோ பொறுப்போ, அதை செய்யாவிட்டால் மறுமையில கேள்வியோ, அதே போலதான் பெண்களுக்கும். பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பு இல்லை என்று விலகிவிடக்கூடாது இந்த அமலை விட்டு. உங்களுக்கும் மறுமையில கேள்வி இருக்கும், பெண்களுக்கும் கேள்வி இருக்கும். பெற்றோர்களை சபிக்கிறவன், பெற்றோர்களை பராமரிக்காமல் விட்டு விடுபவன், அவன் சொர்க்கத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க இயலாது, அடியெடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அப்ப இது மாதிரியான செய்திகளை உள்ளத்திலே நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே அதனால்தான் நமக்கு என்ன செய்கிறான், வலியுறுத்தி சொல்லி தருகிறான், வலியுறுத்தி நமக்கு கற்றுத்தருகிறான் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெற்றோர்கள் விஷயத்திலே கூடுதலான கவனத்தை செலுத்தணும். கூடுதலான கவனத்தை, அதிகப்படியான நேசத்தை, பாசத்தை செலுத்துவதற்கு தகுதி படைத்தவர்கள் அவர்கள்தான். இவங்களை விட்டுவிட்டு உலகத்தில் நாம் யாரை நேசிக்க போறோம்? இன்னைக்கு நண்பர்களை உயிருக்கு நிகராக பார்க்கிறார்கள். என் உயிர் நண்பன், என் உயிர் அவன் தான், அவன் இல்லைனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பெற்றோர்கள் குறித்து அவருடைய பார்வை என்ன, அவருடைய பயணம் என்ன, நம்முடைய நிலை என்னதான் இருக்கிறது? இன்னைக்கு ஒரு மனிதனுடைய மொபைல் போனை வாங்கி பார்த்தோம்னா எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்திருப்பார்கள். ஆனால் தாய் தந்தை யார் என்று பிறருக்கு எடுத்து காட்டுவதற்கு கூட ஒரு புகைப்படம் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு மனசுல நினைச்சு வச்சிருக்கிறோன்றதை காட்டுதா இல்லையா? காட்டுதா இல்லையா? யோசித்து பாருங்கள். மற்றவர்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நண்பனா இருப்பான், ஏதோ பேசி பழகிருப்பான், சிரிச்சிருப்பான், ஜஸ்ட் ஒரு டீ காஃபி இப்படி ஒரு ஷேர் பண்ண லைஃப்ல ஏதோ ஒரு பகுதியில் வந்துட்டு போயிருப்பான். இவனுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பெற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை? யோசித்து பாருங்கள். மனதிலே ஒரு ஓரத்தின் மூலையிலே கூட பெற்றோர்களுக்கு இடம் இல்லை என்றால் நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்களை நினைத்து வைத்திருக்கிறோம்? இவர்கள் சொர்க்கத்தை நோக்கி நமக்கு அழைத்து செல்ல மாட்டார்களா? நாம் எல்லா விதத்திலையும் அவர்கள் தானே நமக்காக பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். நான் பார்த்த உலகத்தை என் பிள்ளையும் பார்க்க வேண்டும் என்று இடுப்பிலே தூக்கி வளர்த்தவள் தாய். நான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று தோளிலே தூக்கி வைத்தவன் தந்தை.
இவர்களை விட உலகத்திலே நமக்கு நேசத்திற்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசியத் என்கிறான். அல்லாஹ் வசியத், இதை செஞ்சு ஆகும், நீ இதை புறக்கணிக்கவே இயலாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தந்திருக்கிற இந்த மகத்தான அமலை நாம் வாழ்க்கையிலே இறுதி வரைக்கும் செய்ய வேண்டும், கடைசி வரைக்கும் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் என்ன செய்கிறாங்க, வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு தாய் தந்தை இல்லாமல் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, நிழலுடைய அருமை வெயில்ல தான் தெரியும். எது இல்லையோ அது இல்லாதவர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தகப்பனை இழந்து விட்டார்கள். பெற்ற தகப்பன் எப்படி இருப்பார் என்று தெரியாது. பிறந்த கொஞ்ச மாதங்களிலேயே தாயும் மௌத்து முடிஞ்சு. தாயும் தந்தையும் அவர்களுடைய அரவணைப்பு, பாசம், நேசம், அன்பு எதுவும் இல்லாமல் ரசூல்லா வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. வளர்க்கப்பட்டாங்களே, அந்த வலி வேதனை ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய தூதரை கூட இந்த விஷயத்தை சோதிச்சிருக்கிறான். தாய் தந்தையினுடைய எந்த அரவணைப்பும் இல்லை. தாய் தந்தையினுடைய முகம் தெரியாது, முகவரி எதுவும் தெரியாது ரசூலுல்லாஹ்வுக்கு. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்காத ஒரு பேர் அருள் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? அதை நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வினுடைய தூதரை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். தூதர் என்று பார்க்கலையே, என் நபிதான், என்னுடைய தூதுத்துவத்தை எடுத்து சொல்ல வந்த, தூக்கி சுமக்கிற தௌஹீதை பேச வந்த ஒரு தூதர் தான். தாய் தந்தை இல்லாமல் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வாட்டி வதைக்கப்பட்டிருக்கிறாங்க. 1000 பேர் நமக்கு உதவி செய்யட்டுமே, ஆறுதல் சொல்லட்டுமே, அம்மா அப்பா செஞ்ச மாதிரி வருமா? அம்மா அப்பா செஞ்ச மாதிரி ஊர் உலகத்தில் எங்க சுத்தி வீட்டுக்கு போனாலும் வயிறு நிறைஞ்சதா என்று பார்க்கக்கூடிய தன்மை பெற்றெடுத்த தாய்க்கு மட்டும்தான் இருக்கும். சாப்பிட்டியாப்பா என்ற அந்த அன்போட கேட்பாங்க, எங்கப்பா போன? தகப்பனுடைய கேள்வியா இருக்கும். என்னப்பா சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டியா? வயிறு நிறைஞ்சிச்சா? ஏன் சாப்பிடாம வந்த? இதெல்லாம் உலகத்துல யாருங்க கேட்பா? இந்த வார்த்தை பிரயோகங்களை ரசூலுல்லாஹ் காதால் தன்னுடைய தகப்பன் மூலமாக, தாயின் மூலமாக கேட்டதில்லையே. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிச்சிருக்கிறான். நமக்கு ஒரு குடும்பத்தை தரலையா? நம்மளை அல்லாஹ் உலகத்துல அனாதையாக ஆக்கலையே. நமக்கு தாய் தந்தை, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி என்ற ஒரு அழகான ஒரு வளமிக்க ஒரு வட்டம் நமக்கு வரப்பிரசாதமாய் தரப்படவில்லையா? இதை பேணி பாதுகாக்க வேண்டாம்? இதை கண்காணிக்க வேண்டாம்? பராமரிக்க வேண்டாம்? இது குறித்து அல்லாஹ் மறுமையில விசாரிக்க மாட்டானா? நினைத்து பாருங்கள். அப்ப இதெல்லாம் காட்டுற செய்தி நமக்கு பெற்றோர்கள் குறித்து மேலும் 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 வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, அவர்களை அரவணைப்போடு, ஆறுதலோடு, ஆரத்தழுவி உலகத்திலே அன்பு செலுத்தி நேசிக்க வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை. இதிலே குறை வைத்தோம் என்றால், பிழை செய்தோம் என்றால், தவறளித்தோம் என்றால் மறுமையிலே கண்டிப்பாக நாம் பிடிக்கப்படுவோம் என்பதை ஆள் மனதிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு நாம் பயணப்பட வேண்டும். இதனுடைய அடுத்த வசனத்தினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.